கும்பராசி, கும்பலக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த கும்பராசி, கும்பலக்னத்தை பொறுத்தவரை மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் இந்த மாதம் என்னென்ன கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க கிரகங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ராசியோடைய நிலைமை என்ன, சூழ்நிலை என்ன, என்னென்னலாம் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்து வந்திருக்காங்க, இன்னைக்கு எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல கும்பராசி மற்றும் கும்பலக்னம். காலபுருஷனுக்கு இது 11வது வீடு. வெற்றி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு. சனீஸ்வர பகவானுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய ஒரு ராசி, ஒரு யோகமான ராசின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினச்சதை வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நடத்தி தரக்கூடிய ராசி. இது நல்லா இருந்தால் மட்டும்தான். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது நிர்மணிக்கப்படுது. எவ்வளோ விஷயங்கள் நமக்கு அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, இல்லை யோகாதிபதி எவ்வளோ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்ததால் வாழ்க்கையில் நம்ம துவண்டாமல் இருக்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு உண்டான வளம், வாழ்க்கை வளத்தை 11ஆம் அதிபதி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 11ஆம் ராசியில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவங்க அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்படி யோகம் இருந்தால் மட்டும்தான் இந்த ராசியில் பிறக்க முடியும். அது நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்றைக்கி என்ன சூழ்நிலை இருக்கீங்க, கஷ்டத்திலே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ரொம்ப வலிகளும் ரொம்ப வலி வேதனைகளையும் தாங்கி கொள்ளக்கூடியது. ஜென்ம ராகு பீரியடில் ரொம்ப கஷ்டமானது. அதுவுமே ராசிக்கு 2ல் சனீஸ்வர பகவான் இருந்தே இந்த மாதிரி ஜென்ம ராகு இருந்தால் 7.5 சனியோடைய தாக்கம் இருக்கும், ஜென்ம ராகுவோடைய தாக்கம் இருக்கப்போ புத்திசாலித்தனம் உங்களை விட்டு பறந்து போயிடும். இந்த சூதுவாதம் தெரியாமல் நிறைய விஷயத்தில் மாட்டியிருப்பீங்க. இந்த குடும்பம் சார்ந்த சிதறல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கும்பத்துக்கு தான். திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு, காப்பாற்றுறதுக்கு கடுமையாக போராடிட்டு இருக்கீங்க. பியூரான மனசு இன்றைக்குமே நம்மளை நம்புகிற ஒருத்தருக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசி. எல்லா காரங்களும் நெருக்கமாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் எல்லாரையும் விட்டு விலகி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள நிறைய புரோக்கன் ஹார்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட அழுதுட்டு தான் ஒரு நாட்களையும் கடக்குறீங்க. அது நிதர்சனமான உண்மை. ஒரு மன சோம்பலோட, ஒரு மன கசப்போடு தான் ஒரு நாளும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் அப்படியே காணாமல் போனதை பார்க்கலாம். 10 நிமிஷம் உங்ககிட்ட யாராவது பேசி இது சரியாயிரும், அடுத்த ஸ்டேஜுக்கு நீ போயிடலாம், இந்த மாதிரி பண்ணுன்னு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை. எந்த இடத்துல எடுத்தாலுமே அந்த இடத்துல புதிய ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த கும்பத்தை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. டெய்லி சாப்பிட்றோமா, டெய்லி தூங்குறோமா, டெய்லி பணத்தை சேமிக்க முடியாமல் கஷ்டப்படுறோமா, இந்த கடன் தொல்லையோடு சுற்றிக்கிட்டே இருக்கிறோமா, இதுதான் இன்றைக்கி இந்த கும்பராசியை பொறுத்தவரையும் நிறைய விஷயங்கள் இன்னுமே நம்ம சொல்லப்போலாம். நம்ம திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்துருந்தோம். அவருடைய க்ளீனாக அவருடைய ஜாதகம் இண்டிகேட் பண்ணிச்சு திருமண வாழ்க்கையில் நிறைய சலசலப்பு சலனங்கள் வரப்போகுது. அவங்களால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலைகள் காமிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அவர் சரிங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி நடுவில் ஒருத்தங்க திடீர்னு வந்தாங்க. அவங்களால பெரிய பொருளாதாரம் வர மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்க. இன்றைக்கி நான் நிர்கதியாக நிற்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய லக்னம் பார்த்திங்கன்னா வேறையாக இருந்தது. அவரோட ராசி பார்த்திங்கன்னா கும்பமாக இருந்தது. அப்போ அவங்க கூட இருந்தவங்க, கூட ட்ராவல் பண்ணினவங்க, திடீர்னு ஃப்ரெண்டாக இருந்தவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக இண்டிகேட் பண்ணணும். அதை அவர் நம்பாமல் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் டைம் எடுத்து இன்றைக்கி நம்ம முன்னாடி நிற்கிறாரு. அவங்களால என்னுடைய பொருளாதாரம் ஆரம்பத்தில் அவங்க மூலிமா எனக்கு பணம் வர மாதிரி வந்துச்சு. அது நான் அப்படியே அசால்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி அவங்களால எனக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்புகள் வந்துருச்சு. இதெல்லாமே ரெக்கவரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல மேடம், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி கிட்டத்தட்ட அவருக்கு தசாபுத்தி என்ன இண்டிகேட் பண்ணிச்சுங்க, ஒரு காலத்துக்குமே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைகளை இண்டிகேட் பண்ணிச்சு. அதனால தான் நம்ம கிளியராக சொன்னோம். ஆனால் அவர் கேட்கல. இந்த பொருளாதாரம் சார்ந்த பாதிப்புகளை இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட இன்றைக்கி சொந்த ஊரை விட்டு யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர் இருந்தார். நம்மக்கிட்ட பேசும்போது அந்த அளவுக்கு கடுமையான பொருளாதார பாதிப்பை இன்றைக்கி அவர் சந்திச்சிட்டார். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம், என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான். நம்ம இப்போ என்ன ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராப்ளம், இதுக்கு முன்னாடி என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எந்த விஷயங்களில் எதோட நிறுத்தலாம், எதோட நிறுத்தக்கூடாது, தொழிலுக்கு நல்ல யோகமாக, இது தொழிலில் எவ்வளோ வேணாலும் பணம் போடுங்க, எந்த நேரம் வரையும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, இந்த நேரம் வரை வருமானத்துக்கு போராடலாம், இந்த நேரம் வரை திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லலாம்.
அது பிறந்த கால ஜாதகத்தோடு கண்டிப்பாக 100% ஒத்துப்போகும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு விஷயத்த பிரதிபலிக்கிறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய இப்ப அனைத்துமே கோச்சாரம் சம்மந்தப்பட்டது. இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது, அதனால இந்த பலன். அப்போ உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல அங்க வேற ஏதாவது கிரகங்கள் இருந்தாலோ, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் வேறையாக இருந்தாலும், கோச்சாரம் வேறையாக இருந்தாலும், இது அப்படியே பலன்கள் திரும்பி மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. சொல்லக்கூடிய கோச்சாரம் அப்படிங்கிறது 20 to 30% மட்டுமே பொருந்தும். நம்ம ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகுவோட சேர்ந்த செவ்வாய் இணைஞ்சிருக்காங்க. நெறைய கிரகம் ராசியில இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி. ராசிக்கு 2ல சனீஸ்வர பகவான், ராசிக்கு 5ல வந்து பார்த்தீங்கன்னா குரு. இந்த கும்பத்த பொறுத்தவரையும் குரு ரொம்ப நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீசம் அடைஞ்சுட்டாருன்னா, அதற்கு மேல எதுவுமே தொந்தரவுகள் இல்ல. நம்மளே நம்ம ஒரு குழி தோண்டி போய் உட்கார்ந்துக்கிற மாரி, அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில கடுமையான தொந்தரவுகள சந்திக்க வேண்டிய சூழ்நிலை குடுக்கும். எதுக்கு நம்ம வாழ்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்த குடுத்துருவாரு. அந்த மாரி குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்த பொறுத்தவரையும் குரு நிச்சயமாக நீசம் அடையக்கூடாது. நீசம் அடைஞ்சா வாழ்க்கையில பெரிய அளவுக்கு போராட்டங்கள ஏற்படுத்தி குடுத்துரும் அப்படிங்கிறத நீங்க மறந்துறக்கூடாது. அதேபோல ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது. நெறைய கிரகங்கள் அண்டர் லக்னத்து மேல, ராசி மேல. அப்ப ஃபர்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய யோசனைகள அள்ளி தெளிச்சுட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு யோசனை இருக்கும். ஒரு 2 மாசம் இந்த தொழில் பண்ணலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். மறுபடியும் 3வது மாசம் இத ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா நெறைய கிரகங்கள் லக்னத்துல சம்மந்தப்படும்போது, இது எடுத்துக்கலாமா? அத விட்டுறலாமா? இதெல்லாம் பண்ணலாமா? இதெல்லாம் பண்ணக்கூடாதா? அப்படிங்கிற மாதிரி நமக்கு எண்ணங்கள். இன்னைக்கு பாருங்க திடீர்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சு, அந்த தொழில் பத்தி விசாரிக்க ஆரம்பிப்பீங்க. அதில பழக போலான்னு போகும்போது, வேற ஒரு தொழில்ல ஜம்ப் பண்ற மாதிரி. இந்த மாதிரி நெறைய கிரகங்கள் லக்னத்தில இருக்கும்போது, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நெறைய வேலை செய்யும். அதேபோல 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமண வாழ்க்கையில கடுமையான மாங்கல்ய தோஷம் இருக்கு. திருமணம் தடை இருக்கு, தாமதம் இருக்கு, குடும்பத்தில அமைதி இல்ல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே, இந்த நேரத்தில திருமணம் சம்மந்தப்பட்ட பிராப்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கணவன் மனைவி சண்டைகள்லாம் குறைய போகுது. திருமணம் சார்ந்து நான் ரொம்பவே வருஷமாக நான் அலையன்ஸ் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் நிச்சயமாக இந்த காலங்கள் சுகஸ்தானாதிபதி நல்லா இருக்கக்கூடிய இந்த காலங்கள் திருமணம் சுகத்தோடு நடக்கும். அதேபோல பெற்றோருக்கு மதிப்பு, மரியாதை கூட பிறந்த அக்கா, தங்கச்சியே இன்னைக்கு நீங்க யாரு? நீங்கலாம் எனக்கு அந்த மாரி ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்ற அளவுக்கு வலிகளும், வேதனைகளும் இருக்கு. அப்பாவோட தொழில் பண்ணிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அப்பா நீ யாரு? வெளிய போ முதல்ல அப்படின்னு சொல்ற மாரியான நெறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த கும்பத்த பொறுத்தவரை இதுதான் பிரச்சனைங்கிறது சொல்லவே முடியாதுங்க. திருமண வாழ்க்கையில பிரச்சனை, காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை, காதலிச்சுட்டு இருக்கிறோம். பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணலாம்னு தெரியும். அந்த பொண்ணு முதல் வருமான்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிற அளவுக்குலாம் நெறைய பிரச்சனைகள் இந்த கும்பராசிய பொறுத்தவரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. கணவன், மனைவி பிரச்சனைகள். எப்பவுமே இந்த சர்ப்பதோஷம் அதிகமா உள்ளவங்களுக்கு தான் இந்த நேரத்துல அதிகமாக வேலை செய்யும். அப்ப ராகு, கேதுக்குள்ள சர்ப்பங்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல திருமண வாழ்க்கையில தடுக்க முடியாத பிரச்சனைகள். யாராரோ என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல உள்ள இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. என்னன்னே எனக்கு தெரியல. பாலுக்கும், கல்லுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மனக்குழப்பமாக இருக்குன்னு சொல்லக்கூடியது தொழில். தொழில்ங்கிறதே இந்த ராசியை பொறுத்தவரையும் யோகாதிபதின்னு என்ன சொன்னாலும் நம்ம செவ்வாய தொழில குடுக்காம போகவே மாட்டார். அப்ப தொழில் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. தொழில்ல வந்து கடன் சுமைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்ல. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, கும்பத்திலேருந்து ஏதாவது கிரகம் நடத்திட்டு இருக்கும். இல்ல கும்ப ராசியா இருக்கும். அவங்க மட்டும் தான் தொழில கேட்க நீங்க வந்திருக்கீங்க. தொழில் சார்ந்த பாதிப்புகள் கடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மேடம் தொழில்ல என்ன பண்றதுன்னு தெரியல. நடத்தலாமா? வேண்டாமான்னு இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள். இந்த நேரமெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணணுங்க. அப்பதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்த வேண்டிக் கொள்றது, அதேபோல சனீஸ்வர பகவான வேண்டிக் கொள்றது. எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் இருந்தா என்னதான் பண்றது? ராசியில நெறைய கிரகம் இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி விழுந்த அடிகள் இனி விழுகவே விழுகாது. அதேபோல கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஈகோ பேஸ்டு டிசிஷன் தயவு செய்து கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னம் எடுத்துறவே எடுத்துறாதீங்க. அதனால திடீர் முடிவுனால நெறைய விஷயங்கள் பாதிப்படையும். விரக்தி மனப்பான்மையோடு உறவினர்களை அணுகாதீர்கள். அப்படி அணுகுனீங்கன்னா, அவங்கனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும். இந்த நேரம் எல்லாருமே உங்கள விட்டு ஓடிருவாங்க தைரியமா சொல்லலாம். இந்த கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்துக்கு இன்னைக்கு யாருமே உங்க கூட இல்ல அப்படின்னமா கட கட கடன்னு கண்ணுல தண்ணி வந்துரும். இத்தன நேரம் இவங்கலாம் இருந்திருப்பாங்க. இப்போ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு வந்து உறவுகள் ரீதியான தவறான புரிதல் அப்படிங்கிறது இந்த நேரத்தில ஏற்படும். அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக சரியாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம் அப்படிங்கிற சின்ன கோச்சாரம் அப்படிங்கிற பலன்கள் தான். ஸோ பெரிய அளவுக்கு பாசிட்டிவ், பெரிய அளவுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது கும்பத்த பொறுத்தவரையும் இருக்கு.
இருந்தாலும் அதெல்லாம் பிறந்த கால ஜாதகத்த பொறுத்தவரையும் கண்டிப்பாக மாறுபடும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.